உடன் வந்தவர்கள் ஒரு பிரச்சாரத்தை பார்க்க வேண்டும் என்று வந்தவர்கள், ஆரவாரம் கொண்டாட்டம் என்று இருந்தவர்கள், எதிர்பாராத நொடிகளில் திடீர் திருப்பமாக நாட்டை உழுக்கக்கூடிய ஒரு கூட்ட நெரிசல் சம்பவமாக இது மாறியிருக்கிறது. 30க்கும் மேற்பட்டவர்கள் தற்பொழுது உயிரிழந்திருப்பதாக சொல்லப்பட்ட நிலையில அதிகாரப்பூர்வமாக முதலமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில 36 நபர்கள் உயிரிழந்ததாகவும் 8 குழந்தைகள் உயிரிழந்திருப்பதாகவும் 16 பெண்கள் உயிரிழந்திருப்பதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. 12 ஆண்கள் இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த காட்சிகளை பார்க்கும் பொழுதெல்லாம் பார்க்கக்கூடிய யாரா இருந்தாலும் அவருடைய நெஞ்சை உழுக்கக்கூடிய அளவுல இந்த சம்பவம் மாறி இருக்கிறது. விஜய் புறப்பட்டு சென்றதுக்கு பிறகாக அவர்கள் அடுத்தடுத்து ஆம்புலன்ஸில் ஒவ்வொருவராக மயங்கி விழுந்தவர்களை எடுத்துக்கொண்டு போகும் பொழுது பார்க்கக்கூடிய நெஞ்சை பதைப்பதைக்கும் வகையில் இருந்தது. உடன் வந்தவர்கள் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்ற செய்தி அறிந்ததும் அவர்கள் அடித்துக்கொண்டு அழுகக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது நெஞ்சமெல்லாம் பதறக்கூடிய அளவில் அவருடைய கண்ணீரானது மருத்துவமனையே அலற வைக்கும் அளவுக்கு இருந்தது. பலர் அவருடைய உடன் வந்தவர்களை இழந்தக்கூடிய சூழல்ல பலருக்கு யார் இறந்திருக்கிறார்கள், உடன் வந்தவர்கள் என்ன ஆனது, தொலைந்திருக்கிறார்கள் என்ற தகவல் கூட தெரியாமல் மருத்துவமனைக்கு முன்பாக கூடியிருக்கக்கூடிய காட்சிகளையும் தான் நாம் பார்க்க முடிகிறது. நாம் பார்க்கக்கூடிய இடதுபுறம் காட்சி என்பது மருத்துவமனைக்கு வெளியிலேயே தங்கள் உறவினர்கள் உடன் வந்தவர்கள் காணவில்லை, அவர்கள் இங்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்களா என்பதை அறிந்து கொள்வதற்காக மருத்துவமனை வாசலுக்கு வந்திருக்கக்கூடியவர்கள். மற்றொரு பகுதியில் நாம் பார்க்கக்கூடியது மருத்துவமனைக்கு இந்த சிகிச்சைக்காக அழைத்து வரப்பட்ட காட்சிகளை பார்க்கிறோம். இந்த 2 காட்சிகளும் உயிரிழந்தவர்கள் யார், அவருடைய அடையாளம் உள்ளிட்டவை தெரிந்து கொள்வதற்காக தங்களது உறவினர்கள் காணவில்லை என்று சொல்லக்கூடிய நபர்களிடம் காவல்துறையினர் அவருடைய புகைப்படங்களை காட்டும்படி கேட்டுக் கொண்டிருக்கின்றனர். மேலும் அவர்கள் காட்டக்கூடிய புகைப்படத்தை கொண்டு மருத்துவமனையினுடைய மார்ச்சுரியில் இருக்கக்கூடிய அந்த அமரர் அறையில் இருக்கக்கூடியவருடைய உடல்களை அடையாளம் கண்டு அந்த படத்தில் இருக்கிறவர்கள் தான் அவர்களா என்பதை உறுதி செய்து கொண்ட பிறகாக அந்த காணவில்லை என்று சொன்னவரிடம் அந்த சம்பந்தப்பட்ட உடல்களை காட்டுவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த உடல்களை பார்க்கும் பொழுது அவருடைய உறவினர்கள் கத்தி கதறி அழக்கூடிய அந்த அழுகை ஒட்டுமொத்த மருத்துவமனையே கரூர் நகரத்தையும் முழுமையாக இருளில் கொண்டு போய் மூழ்க செய்யும் அளவுக்கான ஒரு சோகமாக மாறியிருக்கிறது. பெரும் அளவிலான கூட்டம், அந்த கூட்டத்துக்குள்ளாக சிக்கியவர்கள் 7 மணி நேரத்திற்கு மேலாக தண்ணீரின்றி உணவின்றி ஒரே இடத்தில் வெயிலை பொருட்படுத்தாமல் அங்கு காத்திருந்தது. இதுபோல் அஜாக்கிரதையான ஒரு கவனிப்பு காரணமாக அவர்கள் இந்த நிலைக்கு ஆளாகி இருப்பதாக முதற்கட்டமாக ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. இருந்த போதும் இது ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, இதற்கு முன்பாக பல கூட்டங்கள் பல இடங்களில் நடந்திருக்கின்றன. ஆனால் இதுபோல் ஒரு சம்பவம் நடைபெற்றிருப்பதற்கு பர்டிகுலரா ஒரு குறிப்பிட்ட காரணம் என்ன என்பது குறித்தெல்லாம் ஒரு முழுமையான விசாரணையும் ஆய்வும் தேவை என்பதனால் தமிழ்நாடு அரசு இந்த விவகாரம் குறித்து ஆராய்வதற்கும் அதனை விசாரித்து அறிக்கையாக சமர்ப்பிப்பதற்கும் ஒரு நபர் ஆணையம் அமைத்திருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று இந்த சம்பவத்தை பொறுத்தவரையிலும் எப்படி நடந்தது என்பது கண்மூடித்தனமாக நகர்ந்திருக்கிறது. அதாவது விஜய் பரப்புரை செய்யும் வரையிலும் பெரும்பாலான கூட்டங்கள் நெரிசல் தள்ளுமுள்ளுமாக இருந்தது. ஆனால் அவருடைய வாகனம் சென்றதுக்கு பிறகாக அடுத்தடுத்து ஆம்புலன்ஸ் வேண்டும் என்று கேட்பவர்களுடைய அந்த குரல்கள் கேட்டது. அந்த குரல்கள் கேட்கும் பொழுது அந்த கூட்ட நெரிசலில் சற்று விலகும் பொழுது அந்த கூட்டத்துக்குள்ளாக இருந்தவர்கள் விழும்போதுதான் அவர்கள் மயங்கி இருந்தது பலருக்கு தெரிந்திருக்கிறது. ஏனால் விஜய் பேசும் பொழுது அவருடைய உரையை கேட்பதற்கும் அவர் பார்ப்பதற்கும் சுற்றி நின்ற நேரத்தில் அருகில் இருந்தவர்களில் பெரும்பாலும் மயங்கியது கூட தெரியாத ஒரு நிலை வந்திருக்கிறது. மயக்கம் அடைந்தவர்கள், அதுவும் கூட்டத்தில் சற்று தொலைவில் இருக்கக்கூடியவர்கள் மயக்கமடையும் போது உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டவர்களும் சிகிச்சை வழங்கப்பட்டு மருத்துவமனையில் தற்பொழுது மேற்கொண்டு அடுத்த சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சிலர் கூட்ட நெரிசலில் இருந்து அவர்கள் மயக்க விட்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு கூட்ட நெரிசல் இருந்தவர்கள் சற்று அந்த கூட்டம் விலகியதுக்கு பிறகுதான் மயக்கம் அடைந்திருக்கிறார்கள் என்பது தெரிந்து விஜய் சென்றதுக்கு பிறகாக அவர்கள் உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டார்கள். அவ்வாறு கொண்டு செல்லப்பட்டவர்களில் சிலர் மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய வழியிலேயே உயிரிழந்ததாகவும் தகவல் சொல்லப்படுகிறது. 36 நபர்கள் உயிரிழந்திருப்பதான அந்த அதிர்ச்சிகரமான தகவல் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதிலும் 8 குழந்தைகள் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. 8 குழந்தைகள் குடும்பத்துடன் விஜயனுடைய இந்த பிரச்சாரத்தை பார்ப்பதற்காக வந்திருந்தவர்கள் பெருமளவில் அவர்கள் குடும்பமாக பங்கேற்றிருந்ததை பார்க்க முடிந்தது. அந்த வகையில தான் இந்த கூட்ட நெரிசலில் 8 குழந்தைகள் சிக்கி உயிரிழந்ததாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் 16 பெண்கள் உயிரிழந்ததாகவும் சொல்லப்படுகிறது. பெரும்பாலுமாக கூட்டம் இருந்த நிலையில அந்த கூட்டத்தில் சிக்கியிருந்த பெண்களில் 16 நபர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் மேற்படி சிகிச்சையில் இருக்கக்கூடியவர்களும் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அரசு மருத்துவமனை தரப்புல ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்பொழுது உயிரிழந்தவருடைய உடல்கள் அனைத்துமே கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அமரர் அறைக்கு தான் கொண்டு செல்லப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.